අයිබෝවන් ඔයාගේ නම මොකද්ද? අසංක. இப்ப நான் கேட்ட இந்த இடத்துல ஐபோவன் அப்படின்னு சொல்றேன். சாதாரணமா எல்லாரும் வணக்கம் சொல்ற மாதிரி. ஒயாகே நாம මොකද්ද அப்படின்னு கேட்டேன். ஒயாகே நாம මොකද්ද அப்படின்னு கேட்டதுக்கு பிறகு அங்க இருந்து பதில் வந்துச்சு. மகே நாம அசாங்க அப்படின்னு வந்துச்சு. மகே என்பது என்னுடைய, மகே என்னுடைய, நம என்பது பெயர், நம என்பது பெயர், அசங்க என்பது அது அவருடைய பெயர். மகே நாம அசங்க, என்னுடைய பெயர் அசங்க. கொஹே இந்தலது என்ன? முனராகலை தான். கொஹே இந்தலது என்ன? கொஹே இந்தலது. கொஹே என்பது எங்க, இந்தலது இருந்து என்னே வாரீங்க. இப்ப இந்த என்னே அப்படின்றதுக்கு முன்னால நீங்க யார போட்டாலும் அதுதான் வாரீங்கன்றது, வரப்பட்டது என்றதான் அர்த்தம். அந்த இடத்துல என்னே அப்படின்னு சொல்றது வரப்பட்டதுன்ற அர்த்தம். இப்ப இந்த இடத்துல கௌத எண்ணே அப்படின்னு கேட்டா யாரு வாராங்கன்னு அர்த்தம். அம்மத எண்ணே, அம்மத எண்ணே, இது கேள்வியா கேட்கும் போது என்னேன்றத பயன்படுத்தணும். வாரத்துக்கு வரப்பட்டதுக்கு கேள்வி கேட்கும் போது என்னே அப்படின்றத பயன்படுத்தணும். இப்ப நான் இவர்கிட்ட கேட்டேன், கொஹே இந்த என்ன, எங்க இருந்து வாரீங்க? அப்ப அவர் சொன்னாரு மொனராகல இந்தாம். இந்தாங் அப்படின்னு சொன்னா இருந்துன்னு அர்த்தம். மொனராகலன்னு சொல்றது ஒரு ஊருடைய பெயர். இந்தாங் அப்படின்னு சொல்றது இருந்து. மொனராகலை தான், மொனராகலையில் இருந்து அப்படின்னு அர்த்தம் வரும். இப்ப இந்த எண்ணே அப்படின்ற வசனத்தை எல்லா வசனத்துக்குள்ளே நீங்க கேள்விக்கு நீங்க பயன்படுத்தலாம். உதாரணமா அம்மத எண்ணே, அம்மாவா வராங்க. தாத்தத எண்ணே, அப்பாவா வராங்க. ஐயத எண்ணே, அண்ணாவா வராங்க. அக்கத எண்ணே, அக்காவா வராங்க அப்படின்னு சொல்லி இந்த எண்ணெய்க்கு முன்னால நீங்க யார கேள்வியா கேட்கிறீங்களோ அவர் அந்த செயலை செய்யறார். தமிழ்ல அம்மாவா வாராங்க அப்படின்னு வரும், அவனா வாரான் அப்படின்னு வரும். அப்ப வாராங்க, வாரான் அப்படின்னு சொல்லி அந்த செயற்பாட்டு வினை என்ன செய்யும், மாறும். ஆனா சிங்களத்துல எண்ணே தான், கடைசியில எண்ணே எண்ணே அப்படின்னு வரும். அரு எனவது அருத எண்ணே, அருத எண்ணே அப்படின்னு கேட்டா அவனா வாரான் அப்படின்னு அருன்னு சொன்னா அவன், அருதன்னு கேட்டா அவனா, அருத அவனா, எண்ணே வாரான், அருத எண்ணே அவனா வாரான். அம்மாக்கு பிறகு தேய போட்டா அம்மாவான்னு வரும். அம்மான்னு சொல்றது அம்மா, தேய போட்டா அம்மாவா, அம்மத எண்ணே வாராங்க அப்படின்னு அர்த்தம் வரும். சரி, இப்ப நம்ம கேட்போம், எங்க இவங்களோட சொந்தமான இடம், அதாவது பதியப்பட்ட இடம், கிராம சபை பிரிவுல பதிஞ்சிருப்பாங்க தானே, அந்த பதிவிடம் எங்கன்றத போய் நான் கேட்க போறேன். கொஹைத பதிஞ்சிய படல் குமுறு, கொஹைத பதிஞ்சிய படல் குமுறு, கொஹைத பதிஞ்சிய. இந்த பதிஞ்சியன்னு கேட்கறது கிராம சேவகர் பிரிவு இருக்குதான், அந்த இடத்துல பதியப்பட்டிருக்கும். அப்ப இவர் மொனராகலையாகி மொனராகல இருந்து வந்திருக்கிறாரு. இவருடைய பதிவு எங்கன்னு சொன்னா படல் குமுற என்ற இடத்துலதான் அமைஞ்சிருக்குது. அப்ப கொஹைத பதிஞ்சிய, கொஹைதன்னு கேட்டா எங்க, கொஹைத எங்க, பதிஞ்சியன்னு கேட்டா பதியப்பட்ட இடம், அதாவது சொந்த இடம்ன்ற அர்த்தம். சரியா? கொஹைத பதிஞ்சியன்னு கேட்டா எங்க நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் வரும். அப்ப மகே பதிஞ்சிய, என்னுடைய பதிவிடம் படல் குமுற. மகே பதிஞ்சிய படல் குமுற, என்னுடைய பதிவிடம் படல் குமுற, என்னுடைய பதிவிடம் படல் குமுற, மகே பதிஞ்சிய படல் குமுற, படல் குமுற. முனாதகரானே அப்படின்னு கேட்டா என்ன செய்றீங்க அப்படின்னு அர்த்தம் வரும். முனாதகரானே என்ன செய்றீங்க, அதாவது வேலையை பத்தி இப்ப நான் கேட்கப்படுது. அப்ப இவர் சொல்ற கிச்சன் அப்படின்னு சொன்னாரு, அது ஒரு சாதாரணமான ஒரு பதில். அதே மாதிரி குக்கிங் அப்படின்னு சொல்லலாம், பிரச்சனை இல்லை. இப்ப சமைக்கிற வேலைக்கு குக்கிங் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா உயனவா அப்படின்னு சொல்லலாம். இது மூன்றையும் நீங்க என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். முனாதகரானே கேட்டா குக்கிங் அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்ல உயனவா அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்ல கிச்சன் அப்படின்னு சொல்லலாம். இப்ப வேண்டிய உள்ள நாங்க அதை சொல்லி பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்படின்றது இப்ப, கொஹைத என்பது எங்க, வெடகரானே அப்படின்னு சொன்னா வேலை செய்கிறது. தென் கொஹைத வெடகரானே, இப்ப எங்க வேலை செய்யறீங்க அப்படின்னு அர்த்தம் வரும். இந்த இடத்துல தென் வெடகரானே இப்ப வேலை செய்யறது. பியகம அப்படின்னு சொன்னா, பியகமன் சொல்றது ஒரு ஊருடைய பெயர், பியகம அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தெங் வெடகரானே கொஹைத அப்படின்னு கேட்டா எங்க வேலை செய்றீங்க, தெம்ம வெடகரானே பியகம, இப்ப நான் வேலை செய்யறது பியகமையில அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இப்ப அடுத்தது நான் கேட்க போறதுன்னு சொன்னா, வீட்டுல யார் யார் இருக்காங்க அப்படின்றது கேட்க போறோம். கெதர கீதனைக்கு இன்னொரு, கெதர கீதனைக்கு இன்னொரு. கீதனைக்கு அப்படின்னு சொன்னா எத்தனை பேர், கெதர வீட்டுல, கீதனைக்கு எத்தனை பேர், இன்னே இருக்கிறாங்க. இப்ப இன்னேன்றதா சொல்லி தானே இருக்கு. இன்னேன்றதுக்கு முன்னால நீங்க யார போட்டாலும் அவங்கதான் அந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்றது வரும். அம்மா இன்னே, அம்மா இருக்காங்க. தாத்தா இன்னே, தாத்தா இருக்கிறாங்க. மம இன்னே, நான் இருக்கிறேன். அரு இன்னே, அவன் இருக்கிறான். அரக்கி இன்னே, அவள் இருக்கிறாள். அரகொள்ளு இன்னே, அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த இன்னேன்ற வசனம் கடைசியில வரும். அந்த இன்னேன்ற செயற்பாட்டு வினைக்கு முன்னால நீங்க எந்த ஒரு வசனத்தை போட்டாலும், யார போட்டாலும் அவர் தான் அந்த செயலை செய்தார் அப்படின்ற மாதிரி அர்த்தம் வரும். இப்ப நான் கேட்டேன், கெதர கீதனைக்கு இன்னவாதுன்னு கேட்டேன். கெதர கீதனைக்கு இன்னவாது, வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்க? அப்ப அவங்க சொன்னாங்க துந்தனைக்கு இன்னவா. துந்தனைக்கு அப்படின்னு சொன்னா 3 பேர். எக்கனைக்கு அப்படின்னு சொன்னா ஒரு ஆள். தென்னைக்கு அப்படின்னு சொன்னா 2 பேர். துந்தனைக்கு அப்படின்னு சொன்னா 3 பேர். ஹதரதனைக் அப்படின்னு சொன்னா 4 பேர். பஸ்தனைக் அப்படின்னு சொன்னா 5 பேர். ஹைதனைக் அப்படின்னு சொன்னா 6 பேர். ஹத்தனைக் அப்படின்னு சொன்னா 7 பேர். அட்டதனைக் அப்படின்னு சொன்னா 8 பேர். நமதனைக் அப்படின்னு சொன்னா 9 பேர்.
தஹதெனக் இன்னவா அப்படின்னு சொன்னா 10 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் வரும். இந்த மாதிரி பழகி கொள்ள வேணும். இப்ப நாங்க யார் யார் அவங்க அப்படின்னு சொல்றது கேட்க போறோம். 3 பேர் இருக்கிறாங்க சொல்லிருக்காங்க. அப்ப 3 பேர் யார் யாரு அப்படின்னு சொல்லி கேட்க போறோம். துந்தனா கவுரு கவுருது நங்கி அம்மாய் ஏ துந்தனா கவுரு கவுருதுன்னு கேட்டேன். ஏ துந்தனா அப்படின்னு சொன்னா ஏன்னு சொல்றது அந்த துந்தனா 3 பேர். ஏ துந்தனா கவுரு கவுருது யார் யார் கவுரு கவுருது யார் யார் அப்படின்னு கேட்டோம். அம்மாய் அம்மா அப்படின்றதுக்கு பின்னாலே ஈயோட சேர்த்தா அம்மாவும் அர்த்தம் வரும் இல்லைங்க. அம்மா அப்படின்றதுக்கு பின்னால ஈயோட சேர்க்கிறோம். அம்மை அப்படின்னு சேர்த்தா அம்மாவும் அப்படின்னு வரும். அம்மை அம்மாவும், தாத்தாய் அப்பாவும், நங்கி தங்கச்சியும் இல்லைங்க. அம்மை தாத்தாய் நங்கி அம்மாவும் அப்பாவும் தங்கச்சியும். அப்ப இவரோட சேர்த்து 4 பேருன்றது அவரது கன்ஃபார்ம் ஆகுது. சரி, இப்ப நான் கேட்கலாம் தங்கச்சி என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்கிறோம். நங்கி முனாதக்கரண்ணே நங்கி முனாதக்கரண்ணே. நங்கி என்பது தங்கச்சி, முனாது அப்படின்னு சொல்றது என்ன, கிரண்ணே அப்படின்னு சொன்னா செய்யறாங்க. கிரண்ணேன்றது எல்லாருக்கும் அதை பயன்படுத்தலாம். முன்னுக்கு யார போடுறாங்களோ அதை தைப்பா. அம்மா முனாதக்கரண்ணே அம்மா என்ன செய்யறாங்க, அருவு முனாதக்கரண்ணே அவன் என்ன செய்யறான், அரக்கி முனாதக்கரண்ணே அவள் என்ன செய்யறாள். இந்த மாதிரி வரும். கிரண்ணேக்கு முன்னால யார போடுறீங்களோ அவர் தான் அந்த இது செய்யப்படக்கூடிய அளவு வரும். இப்ப நங்கி முனாத கிரண்ணேன்னு கேட்டு தங்கச்சி என்ன செய்யறாங்க, நங்கி இஸ்கோலேனோ. நங்கி இஸ்கோலேனோ. நங்கி என்பது தங்கச்சி, இஸ்கோல அப்படின்னு சொல்றது பாடசாலை. இஸ்கோல பாடசாலை, இஸ்கோலே அப்படின்னு சொன்னா பாடசாலை. பாடசாலைக்கு யனவான்னு சொன்னா போறாங்க, பாடசாலைக்கு போறாங்க, அதாவது படிச்சிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். நங்கி இஸ்கோலே யனவா, நங்கி இஸ்கோலே யனவா அப்படின்னு சொல்லி இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே மாதிரி அப்பா என்ன செய்யறாங்கன்னு கேட்கப்படுறோம். தாத்தா முனாதகரண்ணே தாத்தா கோவித்தாங்க. தாத்தா முனாதகரண்ணே தாத்தா அப்பா முனாத என்ன கிரண்ணே செய்யறாங்க. நான் சொன்னேன் யார முன்னுக்கு போடுறோமோ அதுக்கு பின்னால கிரண்ணைய போட்டா மட்டும் போதும். தாத்தா முனாதக்கு ரண்ணி அப்பா என்ன செய்யறாங்க. அப்ப இவங்க சொன்னாங்க தாத்தா கோவித்தேங்க ரண்ணி. கோவித்தேங்க அப்படின்னு சொன்னா வெள்ளாமை. வெள்ளாமை செய்யறதுக்கு தானே வயல் வேலை செய்யறது, அதாவது வெள்ளாமை செய்யறதுக்கு வந்துட்டு கோவித்தேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தாத்தா கோவித்தேங்க ரண்ணி. அப்பா வந்துட்டு வெள்ளாமை செய்யறாங்க, விவசாயம் செய்யறாங்கன்னு சொல்றாங்க. வெள்ளாமைன்னு சொல்லி சில இடங்களை பயன்படுத்துவாங்க, சில இடத்துல விவசாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. விவசாயம் செய்யறாங்க. கோவித்தங்கரண்ணே விவசாயம் செய்யறாங்க. கோவித்தங்கரண்ணே விவசாயம் செய்யறாங்க. அப்ப அம்மா என்ன செய்யறாங்க அப்படின்றது கேட்கணும். எத்த கூட அம்மா முனாதக்கரண்ணே அம்மா முகுத்கரண்ணே அம்மா கிதரதமாயி எத்த கோட்டை அப்ப அம்மா. அம்மான்றது அம்மா தான். முனாதக்கரண்ணே என்ன செய்யறாங்க. எத்த கூட அம்மா முனாதக்கரண்ணே. அப்ப அம்மா என்ன செய்யறாங்க. அம்மா முகுத்னே அம்மா ஒன்றும் இல்ல. கெதர தமாய் இன்னே வீட்டுலதான் இருக்கிறாங்க. கெதரன்றது வீடு, தமாயின்றது தான் என்ற அர்த்தம் வரும். தமாயின்றது தான் என்ற அர்த்தம் வரும். இன்னே அப்படின்னு சொன்னா இருக்கிறாங்க. கெதர தமாய் இன்னே வீட்டுலதான் இருக்கிறாங்க. முகுத்னே ஒன்றுமில்ல. கெதர தமாய் இன்னே வீட்டுலதான் இருக்கிறாங்க. வீட்டுல இப்ப என்ன மாதிரி வருமானம் அப்படின்றது வரும். இது கூட மாசிக ஆதாயம் போகும்போது கெதர நான் கேட்டேன் வருமானம் என்ன மாதிரின்னு கேட்டுக்கிறோம். கெதர ஆதாயமும் போகும்போது கெதர ஆதாயமும் போகும்போது வீட்டுல உள்ள வருமானம் எப்படி அப்படின்னு கேட்டதுக்கு பிறகு சொன்னா தாத்தா ஹம்பகரனேவையும் தமாய். தாத்தா ஹம்பகரனேவையும் தமாய். தாத்தான்னு சொன்னா அப்பா, ஹம்பகரண அப்படின்னு சொல்றா உழைக்கிற உழைப்பு இருக்கு தானே, உழைப்புக்கு ஹம்பகரணவான்னு சொல்றது. உழைக்கிற ஹம்பகரண ஏவாயின் தமாய். அந்த தாத்தா அதாவது அப்பா உழைக்கிறதுல இருந்துதான் எங்கட வருமானம் வருது, அதனாலதான் எங்கட சிவியம் போகுது அப்படின்ற மாதிரி இதனுடைய அர்த்தம் வரும். அப்ப நாங்க இவர்கிட்ட கேட்போம் உங்களோட வயசு எத்தனை அப்படின்னு கேட்க போறோம். சரியா? அது வயசுக்கு இது விசிப்பாக ஒயாட்ட வயசு கீயது. ஒயாட்ட உங்களுக்கு வயசு கீயது எத்தனை. ஒயாட்ட வயசு கீயது உங்களுக்கு வயசு எத்தனை. மட்ட விசிப்பாய். மட்ட என்பது எனக்கு விசிப்பாய் இந்த அர்த்தமே போதும். இப்ப நான் உங்களுக்கு 1 2 3 சொல்லி வந்திருக்கிறேன். மட்ட விசிப்பாய் அப்படின்னு சொன்னா எனக்கு 25 அர்த்தம். அப்ப மகைய வயசு சொல்ல தேவையில்லை, சிம்பிளா பதில் சொல்ல பழகி கொள்ளணும். மட்ட விசிப்பாய் எனக்கு 25. இவ்வளவு சிம்பிளான ஒரு பதில் இல்லைங்களா? இந்த மாதிரி நாங்க இந்த விஷயங்களை பேசிக்கொள்ளலாம். இப்ப நான் கேட்போம் உங்களோட விருப்பமான விஷயம் என்ன, அதாவது என்னது உங்களோட பொழுதுபோக்கு என்ன அப்படின்னு. இது கூட வினோதாංශය මොකක්ද? බයික් පදින එක. ඔයාගේ வினோதாංශය මොකක්ද? வினோதாංශයன்னு சொல்றது என்னது? பொழுதுபோக்கு விஷயங்கள் என்னன்றது. உங்களோட பொழுதுபோக்கு என்ன அப்படின்னு கேக்குது. ஒயாகி உங்களுடைய வினோதாංශය பொழுதுபோக்கு அம்சம் මොනවාද என்ன? பொழுதுபோக்கு அம்சம் என்னன்னு கேட்டா மகே வினோதாංශය பைக் பதின එක. பைக் பதினவான்னு சொன்னா பைக்னு சொல்றது பைக் தான். பதினவான்னு சொல்றது ஓடுறதுக்கு, அதாவது செலுத்துறதுக்கு வந்துட்டு பதினவான்னு சொல்றது. அப்ப நாங்க செலுத்துறேன்னு சொல்றது நாங்க பைக் ஓடுறதுன்னு தான் சொல்லுவோம். இவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா பைக் பதினவான்னு சொல்லுவோம். பதினவான்னு சொல்றது செலுத்துறது, அதாவது வண்டி, அதாவது பைக்கை செலுத்துறது. இப்ப பைக் பதினவா அப்படின்னு சொன்னா நான் பைக் செலுத்துறேன், அதாவது பைக் ஓடுறேன் அப்படின்றது தான் இந்த இடத்துல வருது. இப்ப அதே மாதிரி இப்ப நாங்க கேட்போம் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்க போறோம். பிடிச்ச சாப்பாடு என்ன? கெமத்தி கேம் முகாது ஒயா கெமத்தி கேம முகத்து. ஒயா நீங்க கெமத்தி விருப்பமான கேம சாப்பாடு முகத்து என்ன? ஒயா கெமத்தி கேம முகத்து உங்களுக்கு விருப்பமான சாப்பாடு என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். அப்ப சொன்ன மங் வெடிப்புறம கெமத்தி பான் தமாய். நான் வெடிப்புறம அதிகமாக
கெமத்தி விருப்பம், கெமத்தி விருப்பம். பான் தமை, பான் தான். தமைன்றது தான்ன்றது அர்த்தம் வரும். பான் தான். மம வெடிப்புறம கெமத்தி பான் தமை, நான் அதிகமா விருப்பம் பான் தான் அப்படின்ற அர்த்தம் வருது. இப்ப அதே மாதிரி நான் கேட்போம், அதிகமா உங்களுக்கு குடிக்கக்கூடிய பானம் என்ன அப்படின்னு கேட்கிறோம். விருப்பமான பானம் என்ன அப்படின்றது கேட்கிறோம். கெமத்தி பானே முகாது கிளி, ஒயா கெமத்தி பானே முகாது, உங்களுக்கு விருப்பமான பானம் எது, குடிக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க் என்ன என்று அப்படின்றது கேட்கிறோம். அப்ப இந்த இதுல பதில் வந்துச்சு, எனக்கு விருப்பமானன்ற எதுவுமே வரல, கிரின்றது மட்டும் தான் வந்துச்சு. கிரின்னு சொன்னா பால், விருப்பமான சாப்பாடு அவருக்கு பால். அப்ப இந்த விஷயத்த நாம எல்லாரும் விளங்கிக்கொள்ளணும், சரியா தெளிவான முறையில் விளங்கிக்கொள்ளணும். இப்ப நான் கேட்க போறோம், நீங்க இப்ப கிட்டத்துல எந்த இடத்துக்கு சுற்றுப்பிரயாணம் போனீங்க அப்படின்னு கேட்க போறோம். அதாவது ட்ரிப் போனீங்க, எப்ப போனீங்க ட்ரிப் போனீங்கன்னு கேட்க போறோம். இப்ப கிட்டத்துல நீங்க எங்க ட்ரிப் போனீங்க அப்படின்றத கேட்க போறோம். දැන් ළඟදී කොහෙද ඔය ට්‍රිප් එකක් ගියේ? ගියේ නෑ. දැන් ටිකකට කලින් ගියා සිරිපා. දැන් ළඟදී කොහෙද ட்ரிப் එක ගියේ? දැන් ළඟදී, දැන් இப்ப ළඟදී கிட்டத்துல කොහෙද எங்க ட்ரிப் එකක් ஒரு ட்ரிப் ගියේ போனது. දැන් ළඟදී කොහෙද ட்ரிப் එකක් ගියේ? இப்ப கிட்டத்துல எங்க ட்ரிப் போனீங்க? ළඟදී නම් ගියේ නෑ. ළඟදී නම්, ළඟදீன்னு சொன்னா கிட்டத்துல, நம் அப்படின்னு சொன்னா இண்டாடு வரும். ළඟදී නම් கிட்டண்டா, கிட்டத்துலண்டா, கிட்டத்துலண்டா. ළඟදී නම් ගියේ නෑ, கிட்டத்துலண்டா போகல. ඊට කලින්, அதுக்கு முதல், ඊට කලින් அதுக்கு முதல் சிரிபாதகியா, சிரிபாதகியான்னு சொன்னா சிவனொளி பாதமலை சென்றோம், சிவனொளி பாதமலைக்கு சென்றோம், இந்த மாதிரி அர்த்தம் வரும். சோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ப்ரோக்ராம்ல வந்து என்ன விஷயத்தை நான் உங்களுக்கு பேசணும் அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை நீங்க கட்டாயம் எங்களுக்கு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்ற நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துறதுக்காக ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம்.